நாய் அப்படிங்கிற சொல்லாம எடுத்துக்கோ. நானா நாக்கு, ஐனா வியப்பை குறிக்கிறது. நா கூட்டல் ஐ தான் நாய்னு வருது. ஐ வந்து வியப்பை குறிக்கிறது. அதாவது அழகிய நாக்குடைய விலங்கு. இதை நம்ம எடுத்துக்கலாம். எக்காலத்திற்கும் பொருந்தக்கூடியது தமிழ். இந்த திருக்குறள் நீங்க எந்த காலத்துக்கு எடுத்துக்கிட்டாலும் அது பொருந்தும். ஆனா இனம் மதம் மொழி கடந்த நூல்னு சொன்னாங்கல்ல, அது கடந்த மொழியாக கூட இருக்கலாம். ஆனால் அது கடவுள் வாழ்த்தோடு தொடங்குகிற நூல் அப்படிங்கறத அவங்க நமக்கு சொல்லியே தரல. கடவுள் மறுப்பாளர்களால் அதை நான் வேற மாதிரி சொல்றேன். கடவுள் மறுப்பாளர்களால் உரை எழுதப்பட்ட நூல். அதற்கு தகுதி இல்லாதவர்கள் எல்லாம், கடவுள் மறுப்பு சொல்பவர்கள் கடவுள் வாழ்த்து உள்ள நூலுக்கு எப்படி வாழ்த்துரை எழுதலாம்? அனைத்து உள்ளடக்கங்களையும், கலை, அறிவியல், இலக்கியம், இலக்கணம் எல்லாவற்றையும் உள்ளடக்கி ஒரு மொழி இத்தனை ஆயிரம் ஆண்டு காலம் நமக்கு அந்த வரலாற்றை கடத்தி வந்திருக்கிறது என்றால் அது ஒரு மிக சிறப்பான ஒரு மொழி. அந்த மொழியின் வரலாறை அறிந்து இந்த வருங்காலம் வசந்த காலமாய் அமைந்திட வேண்டி தூங்கும் புலியை பறை கொண்டு எழுப்பினோம், தூங்கும் தமிழரை தமிழ் கொண்டு எழுப்பினோம், தீங்குறு பகைவர் இவனின்று நீக்குவோம். வரலாறு சொல்கிறது தமிழ் என்ற உடனேயே உங்களில் சிலருக்கு பரிச்சயமானதாகவும் பலருக்கு புதுமையானதாகவும் தோன்றிருக்கும். இதற்கும் அப்பால் இன்னொரு வார்த்தையை நான் சொல்கிறேன். தமிழ் ஒரு அறிவியல் மொழி. இது மிகவும் புதுமையானது. தமிழ் மொழி ஒரு அறிவியல் மொழி அப்படிங்கிறது அந்த வரியில அது மொழியை மட்டும் சொல்லல, அது அறிவியல், அணறிவியல், மருத்துவம், கலை, இலக்கணம், இலக்கியம், விஞ்ஞானம் அனைத்தையும் பேசுது. அனைத்தையும் பேசும் ஒரு மொழியாக, ஒரு கருவியாக தமிழ் இருக்கிறது என்பது மிகவும் அதிசயம். இது நம்ம ஒரு ஒப்புமையோடு பார்க்கலாம். இந்த ஒப்புமைக்கு நான் முதல்ல ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு 2-3 வார்த்தைகள் எடுத்துக்கிறேன். பஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, BUS. அதை தனித்தனியா எப்படி உச்சரிக்கணும்னா BUS தான். அதை கூட்டி ஒரு சொல்லாக உச்சரிக்கும் போது அது பஸ்ன்னு வந்துருது. முறையா அதை எப்படி உச்சரிக்கணும்னா BUS அப்படின்னு வருது, அப்படி பியூஸ் அப்படின்னு தான் வரணும். ஆனா அதை சொல்லாக உச்சரிக்கும் பொழுது பஸ் அப்படின்னு வருது. இன்னொரு 2 எழுத்துக்கள் அண்டு ஏஞ்சல் அப்படின்னு போடுறோம். அதுல அண்டுன்னு வரக்கூடிய சொல்லுல வரக்கூடிய ஏவ ஆ அப்படின்ற உச்சரிப்பிலையும், ஏஞ்சல்ங்கிற சொல்லுல வரக்கூடிய ஏவ ஏ அப்படிங்கிற உச்சரிப்பிலையும் நம்ம பயன்படுத்துறோம். இப்போ இந்த ஆங்கில மொழியில் அடிப்படை சொல் இருக்குல்ல, இந்த அடிப்படை எழுத்துக்கு உள்ள ஓசையும் அது சொற்களில் மேற்கொள்ளும் ஓசையும் ஒத்துப்போவதே இல்லை. நம்ம எழுத்தை உச்சரிக்கும் போது ஒரு விதமான ஓசையும், அதை சொல்லோடு உச்சரிக்கும் பொழுது வேறொரு ஓசையும் சொல்றோம். அதுக்கும் இந்த சொல்லுக்கும் அந்த எழுத்துக்கும் நேரடி விதமான ஒரு ஒலி தொடர்பு இல்லை. இதுக்கு நம்ம தமிழ்ல பார்ப்போம். தமிழ்ல வணக்கம் அப்படிங்கிற ஒரு சொல். வணக்கத்தை எப்படி உச்சரிக்கலாம்? வா நா இக்க இம். அந்த சொல்லில் உள்ள தனித்தனி எழுத்துக்களை தனியாக உச்சரிக்கும் போது என்ன ஓசை வருகிறதோ அதே ஓசைதான் அதை சொல்லாக உச்சரிக்கும் போதும் வரும். இந்த தமிழுக்கு அந்த அடிப்படை ஓசைக்கும் அதை சொற்களில் மேற்கொள்ளும் ஓசைக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. தொடர்புல எல்லா தமிழ் சொற்களும் நீங்க எந்த தமிழ் சொற்களை எடுத்துக்கிட்டனாலும், இப்ப தமிழர் அப்படின்னு ஒரு சொல் தமிழர், அதை தனித்தனியா சொல்லும் போதும் அப்படிதான் சொல்வோம். அந்த எழுத்துக்களை ஒன்றா கூட்டி சொற்களா சொல்லும் போதும் தமிழர் அப்படின்னு தான் சொல்றோம். vowels consonants சொல்றோம். அதாவது மொத்தம் 26 எழுத்தே தான் இருக்கு. ஆங்கிலத்துல எழுத்துக்கள்னு பார்த்தா 26 எழுத்துக்கள் தான். அதுல மெய்யெழுத்து அப்படின்ற ஒரு கான்செப்டே கிடையாது. மெய்யெழுத்துன்னு ஒண்ணு இல்லை. ஆனா மெய்யெழுத்தினோட அவசியம் தேவையும் அந்த ஆங்கில மொழிக்கு இருக்குது. இப்ப உதாரணத்துக்கு பார்க் அப்படின்னு ஒரு சொல்ல எடுத்துக்கலாம். பார்க் பூங்கான்னு சொல்றோம்ல, அதை உச்சரிங்களேன் PARK. அதாவது உச்சரிக்கும் போது பார்க் இரு இக்குன்னு வருதுங்களா? அப்ப அந்த இருன்றதும் இக்குன்றதும் மெய்யெழுத்து. இந்த மெய்யெழுத்துக்கு உண்டான தேவை அந்த ஆங்கில மொழிக்கு இருக்கிறது. ஆனால் அப்படி அந்த மெய்யெழுத்துன்ற கருத்தியலே அந்த ஆங்கில மொழிக்கு இல்லை. இந்த மயங்கா மரபின் எழுத்து முறை காட்டி அப்படின்னு சொல்றோம்ல, இதுக்கு காரணம் என்னன்னா தமிழ்ல உள்ள மிகையான எழுத்துக்கள் 247 எழுத்துக்கள் இருக்குன்னு சொல்றோம். இந்த 246 எழுத்துக்கள் இருக்கிறதுனால தான் அந்த மயங்கா மரபின் எழுத்துமுறை காட்டி அப்படிங்கிற அந்த இலக்கண விதி இதோட ஒத்து போகுது. ஈன்னு சொல்றோம்ல, அந்த 12 எழுத்தும்
காற்றின் உதவியோடு உச்சரிப்பதனால் வரக்கூடிய எழுத்துக்கள். மெய்யெழுத்துக்கள் என்று சொல்லப்படுகிற அந்த 18 எழுத்துக்களும் உடலை, அதாவது மெய்யை முதன்மைப்படுத்தி உருவாக்கப்பட்ட சொற்கள். ஒரு அடிப்படை ஓசை இருக்குல்ல, அந்த உயிரெழுத்துக்கு ஒரு அடிப்படை ஓசை, மெய்யெழுத்துக்கு ஒரு அடிப்படை ஓசை. இந்த இரண்டு அடிப்படைகளையும் உருவாக்கியதுதான் தமிழர்களின் ஒரு மிக வியந்து பார்க்கக்கூடிய ஒரு சிந்தனை. இப்படி இந்த இந்திய மொழிகள்னு சொல்றோம்ல, இந்திய மொழின்னு சொல்ற எந்த மொழிக்கு கூட இந்த மெய்யெழுத்து உயிரெழுத்து உயிர்மெய் எழுத்துன்ற கான்செப்டே கிடையாது. சமஸ்கிருதம், வடமொழி, இவங்க இதெல்லாம் சொல்றல, தெலுங்கு, கன்னடம், இந்த மொழிகளுக்கு கூட, இந்திய மொழிகள்னு சொல்ற இந்த மொழிகளுக்கு கூட மெய்யெழுத்து அப்படிங்கிற ஒரு கோட்பாடே இல்லை. இன்னொன்னு குறில் நெடில் அப்படின்னு சொல்றோம்ல, தமிழ்ல அ இ உ ஏ, அதுல அதுக்கு உண்டான நேரடியான ஆ இ உ எல்லா சொற்களும் இருக்கு. இங்கிலீஷ்ல, ஆங்கிலத்துல இந்த குறில் நெடில் இல்ல அப்படிங்கறத நம்ம என்னைக்காவது கவனிச்சிருக்கோமா? நெடிலுங்கிற ஒரு இதுவே ஆங்கிலத்துக்கு இல்லை. இப்ப ஃப்ளீ அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா அந்த குறிலையே இன்னொரு இடத்துல மாத்திப்பாங்க. ஈன்னு போட்டுக்கிட்டா அது நெடிலா மாறிடும். ப்ளூம், க்ரூம், அவங்களுக்கு நெடில் எங்கெல்லாம் தேவைப்படுதோ அங்கெல்லாம் இன்னொரு குறியில ஆட் பண்ணிப்பாங்க. இப்ப ஒரு குறியில நெடிலுங்கிற ஒரு கருத்தியலும் அந்த மொழிக்கு இல்லை. இப்படி ஒன்னா பார்த்து அது எப்படி ஒரு கண்டுபிடிப்பு போல கண்டுபிடித்தது இந்த மொழியை அறிவியல் மொழி என்று சொல்வதற்கு ஒரு மிகச்சிறந்த சான்றாக இருக்கிறது. இப்ப ஏன் இந்த மொழியை நம்ம ஒப்பிட்டு சொல்றோம் அப்படின்னா, அந்த இன்னொரு மொழியை தாழ்த்தி பேசுறது நோக்கம் இல்லை. ஆங்கிலம் தான் அறிவு மொழி, தமிழ் காட்டு மிராண்டி மொழி என்று சொல்லி தமிழர்களே தமிழை கேவலமாக நினைக்கும் அளவிற்கு கொண்டு போய் அந்த ஒரு சீரழிவுக்கு கொண்டு போய் நிறுத்திருக்காங்க இல்லையா? அந்த சீரழிவிலிருந்து மீட்டெடுக்கிறதுக்காக தான் இந்த தமிழனோட பெருமையை இப்பொழுது பேச வேண்டியிருக்கு. இப்ப நம்ம இந்த தமிழ் எழுத்துக்களோட அந்த பிறப்பு எப்படி இருந்தது, அதை எப்படி இவ்வளவு ஒரு அழகான வரி வடிவமா ஒரு மேட்ரிக்ஸ் மாதிரி உருவாக்குனாங்கன்னு பார்த்தோம். இப்ப வரலாறு சொல்லும் தமிழ்னு சொன்னோம்ல, அதுல சில சொற்களை பார்ப்போம். சொற்கள், இந்த எழுத்துக்கள் எல்லாம் சேர்ந்து சொற்களாக மாறி இந்த சொற்கள் எப்படி வரலாறை கருத்துகின்றன. எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்கிறது தமிழ். எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே, எந்த ஒரு காரணமும் தேவையும் இன்றி எதுவும் பிறப்பதில்லை. இந்த தமிழ் மொழியின் அனைத்து சொற்களும் ஏதோ ஒரு காரணத்திற்காகவும் ஏதோ ஒரு தேவைக்காகவுமே படைக்கப்பட்டது. அதுல முதல்ல ஒரு வார்த்தை நாய் அப்படிங்கிற சொல்லாம எடுத்துக்கோ. நானா நாக்கு, ஐனா வியப்பை குறிக்கிறது. நா கூட்டல் ஐ தான் நாய்னு வருது. ஐ வியப்பை குறிக்கிறது. அதாவது அழகிய நாக்குடைய விலங்கு, அழகிய நாக்கை உடைய விலங்கு அப்படிங்கிறதுக்கு பேர் தான் நாய் அப்படிங்கிற அந்த சொல்லோட பொருள். அடுத்தது நாம் அப்படின்னு பார்ப்போம். இப்ப நான் நானா என்னன்னு சொல்லிட்டேன், நாக்குன்னு சொல்லிட்டேன். நா கூட்டல் அம் தான் நாம். அம்னா அழகை உடையது அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு அழகு உடையது தான் அம்முன்னு சொல்லுறது. அழகாக பேசும் நாக்குடையவன் அப்படின்னு ஒரு பொருள். அடுத்தது இப்ப வாழை ஒரு சொல் எடுத்துக்கலாம். வாழைனா வால் கூட்டல் ஐ, வால் கூட்டல் ஐ வாழை, வாழை. வால் இருக்குல்ல, வால் போல அது இப்படி வளைஞ்சி அழகா இருக்கிறதுனால அதுக்கு வாழைன்னு பேர். அதாவது வால்ல இருந்து தான் அதுக்கு பேர். வால் கூட்டல் ஐ தான் வாழை, அதுக்கப்புறம் அது வாழையா வருவது. அந்த வால் போன்ற அழகாக வளைந்திருக்கும் பழம் என்று அந்த பழத்திற்கு பெயர். இப்படி ஒவ்வொரு சொல்லும் ஒரு காலத்திற்காகவும் தேவைக்காகவும் ஏற்ப உருவானது. இப்ப இன்னும் சில சொற்கள், அந்த சொற்களோட அது எப்படி ஒரு பொருளை உள்வாங்கி இருக்கிறது அப்படிங்கிறதுக்காக அந்த சொற்களை சொன்னேன். இன்னும் சில சொற்களை சொல்றேன். அரிசி, அரிசி அப்படிங்கிற சொல்ல நம்ம அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்துறோம். ஆனா அந்த அரிசி அப்படிங்கிற சொல்லுக்கு பொருள் அரிய ருசி. இதுக்கு முன்னாடி நிறைய திணை வகைகள், பருப்பு வகைகள்லாம் இருந்திருக்கும். அதற்கு அப்பான காலத்துல இந்த அரிசின்ற ஒரு 3 எழுத்து சொல்லுக்கு பின்னால் ஒரு 5100 வருட கால வரலாறு புதைந்திருக்கிறது. திருநெல்வேலி பகுதியில் அரிசி அந்த நெல் விவசாயத்திற்காக போர் வந்த போது அந்த போருக்கு அப்புறம் தான் இந்த சொல்லு இந்த அந்த நெல்லுக்கு அரிசிங்கிற பெயரே சூட்டுறாங்க. அரிய ருசி கொண்ட அந்த ஒரு பொருளை தான் அரிசி. ஏன்னா அப்போது சுவையுடைய ஒரு பொருளாக, ஒரு உணவுப் பொருளாக இருந்ததினால் அதற்கு அரிசி என்ற பெயர் சூட்டினார்கள். இப்ப இன்னொரு மிகப்பெரிய ஒரு கருத்தியல் வாதத்திற்குண்டான ஒரு சொல், கருத்தியல்னே சொல்லலாம். கடவுள் அப்படிங்கிற ஒரு சொல்லு சொல்றோம்ல, அந்த கடவுள்ங்கிற வாதத்தையும்
அந்த கடவுளுங்கிறதையும் நம்ம மெய்யியல் கோட்பாடு, அறிவியல், அதுக்கப்புறம் அந்த ஒரு தனி டாபிக்காவே பேசலாம். கடவுள் அப்படிங்கிற சொல்ல மட்டும் சொல்லிடுறேன். இந்த உலகத்தை 7 நாட்களில் கடவுள் படைத்தார் அப்படின்லாம் சொல்றாங்கல்ல, அந்த கடவுள் அப்படிங்கிற சொல்லு கடன் கூட்டல் உள், அதாவது தமிழ் அதற்குண்டான பொருளையும் சரியான உண்மை வரலாற்றையும் தாங்கி நிற்கிறது அப்படிங்கிறதுக்கு இந்த சொல் மிகப்பெரிய ஒரு பெரிய ஆயுதமாக நமக்கு முன்னாடி வந்து நிக்குது. கடவுள் அப்படிங்கிற சொல், கடன் கூட்டல் உள் தான் கடவுள், அதுக்கு வேறு எந்த அர்த்தமும் இல்லை. கடன் என்ற பானைக்குள் உள்ளே வைப்பவர்களை நம்ம கடவுள் அப்படிங்கிறோம். கோ கூட்டல் வேந்தன் தான் கோவேந்தன். இப்படி கோவேந்தன்ற சொல் யாரை குறிக்குதுன்னா முருகரை மட்டும்தான் குறிக்கும். திருப்பதி வெங்கடாச்சலபதினு சொல்றவர் யாருன்னா முருகர் தான். இது தமிழ் சொல்ற வரலாறு. பாண்டியன் ஐயாவால் மீட்டெடுக்கப்பட்ட தமிழின் வரலாறையும் மெய்யியல் கோட்பாடுகளையும் நாங்கள் பேசுகிறோம். நாங்கள் வேற எந்த கருத்துக்கும் வரவில்லை. அங்கே திருப்பதியில் இருப்பது கோவேந்தன் என்று அவர்கள் சொல்வது தமிழின் வரலாற்றுப்படி, தமிழ் சொற்களின் அந்த உண்மைப்படி அது முருகனைத்தான் குறிக்கிறது. இன்னொன்னு அவர்கள் வெங்கடாச்சலபதினு சொல்றாங்கல்ல, வெங்கடாச்சலபதியும் அந்த கோவேந்தன்ற அதே பொருளை உள்வாங்கிய சொல். வேல் கடபதி, வேல் கடபதி தான் வெங்கடபதி, வெங்கடாச்சலபதின்னு வருது. வேல் கடபதினாரு, வேலை உடையவர் யாரு? முருகன் தான். அந்த வேல் கடபதியும் அங்கே இருக்கும் முருகன் தான். அவர்கள் முருகனுக்கு நாம நார்மலா பட்டை போடுவோம். அவங்க அந்த பட்டையை இப்படி திருப்பி போட்டு நாமமாக்கி உங்களுக்கு நாங்க நாமம் போட்டுட்டோன்ற சொல்றதா அவங்க நமக்கு சொன்னதான் கோவிந்தா அப்படிங்கிற சொல். அங்க இருக்கிற முருகர் தான். சில சொலவடைகள் பழமொழிகளா காலங்காலமா சொல்லிட்டு வராங்க. அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னு தெரியாமலே நம்ம நிறைய சொற்களை புழங்கிட்டு வரோம். அதுல ஒரு இது வாத்தியார் புள்ள மக்கு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம்ல நம்ம. இது ஒரு அறிவியல் கருத்துக்கு புறமா, ஒரு அறிவியல் சிந்தனைக்கு லாஜிக்கே இல்லாத ஒரு கருத்து. யார் படிப்பார்கள் யார் படிக்க மாட்டார்கள் அவரவர்களுடைய தன் இண்டிவிஜுவாலிட்டின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் வாத்தியார் புள்ள மக்குன்றதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத அந்த சமூகத்தில் புரியோடி கொண்டிருக்கிற ஒரு சொல்லாடல். வாத்தியார் புள்ள மக்குனா, வாத்தியார்னா நமக்கு முருகன் தான். குருகுலம் நடத்தி இந்த வாழ்க்கை படிநிலையை 7 படிநிலைகளாக அமைத்து தந்தவர் நமக்கு முருகன் தான். அவரு குருகுலம் நடத்திய வாத்தியார் தான். அந்த வாத்தியார் பிள்ளைகளாகிய நாம் இப்பொழுது இப்படி ஒரு கீழ்த்தனமான ஒரு அரசியல் சூழ்ச்சிக்கு பின்னப்பட்டு ஒரு அவல நிலையில் இருக்கும் இந்த மக்களை பார்த்து தான் அவர்கள் வாத்தியார் பிள்ளை மக்கு அப்படின்னு ஒரு சொல்லாடலை நமக்கு சொல்லி வச்சிருக்காங்க. இது நம்ம சொல்லக்கூடாது. இது நம்மளை வசைப்பாடுவதற்காக அவர்கள் உருவாக்கிய சொற்கள். இன்னொன்னு சிவன் சொத்து குலநாசம் அப்படின்னு சொல்றாங்கல்ல. அப்படின்னா கோயிலுக்கு போயிட்டு சிவன், அதாவது அங்க இருக்க எதையுமே எடுத்துட்டு வரக்கூடாது. எடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா கோயில்ல போய் திருடுவன் சொல்றதே ஒரு பெருங்குற்றம். அதாவது சிவன் குமரிகண்டத்தில் வாழ்ந்தவர். அந்த குமரிகண்டம் கடற்கோளால் மூழ்கிய போது அதற்கு கும்பலாய் மரித்த கண்டம் தான் குமரி கண்டம். அதான் அந்த கும்பலாய் மரித்த கண்டம் தான் குமரி கண்டம் அப்படிங்கிற சொல் அந்த கடற்கோளால் அந்த கோள் அழிக்கப்பட்ட போதுதான் அதற்கு பின்னாடி அந்த சொற்கள் அந்த சொல்ல அந்த இதுக்கு வைக்கிறாங்க. அப்படி அந்த சிவனோட குலம் இருக்கு இல்லையா, அந்த மக்கள் அந்த கடற்கோளால் கும்பலாய் மரித்தனர் அப்படிங்கிற இதுதான் சிவன் சொத்து குலநாசம்ன்றது. அந்த கடற்கோளால் அந்த பூமி அழிக்கப்பட்ட போது அந்த குலமே அழிந்து போனது இல்லையா, அந்த குலமே அழிந்து போனதனால் சிவனோட வாரிசுகள் எல்லாம் அழிந்து போனார்கள் அப்படின்ற சொல்லை சொல்வதற்காகத்தான் சிவன் சொத்து குலநாசம் என்று உருவாக்கப்பட்டதை ஒழிய கோயிலுக்கு போய் நீங்க திருடிட்டு வந்துட்டீங்கன்னா கோயிலுக்கு போய் திருடவே மாட்டாங்க, திருடவும் கூடாது அப்படிங்கிறது தான் தமிழர்களுடைய அறம். கோயிலுக்கு பேட்டன் ரைட் வாங்கணும்னா தமிழர்கள் தான் வாங்கணும். அப்படியாகப்பட்ட ஒரு இனத்தை நீங்கள் கோயிலுக்கு போய் திருடுவீங்க அப்படின்னு ஒரு எண்ணத்தை உருவாக்கி இந்த சொற்களை உருவாக்கியிருக்காங்கல்ல, அதுவே ஒரு பெருங்குற்றம். இப்படி இவ்வளவு பெரிய சிறப்புகளையும் தன் மொழியின், அதாவது நம்ம பேசக்கூடிய ஒரு கம்யூனிகேஷனுக்காக பேசுறோம்னு சொல்றாங்க. நீங்க மற்ற எந்த மொழியை வேணாலும் நாங்க கம்யூனிகேஷனுக்காக பேசுறோம், ஒரு தொடர்பு கருவியா பயன்படுத்திக்கிறோம் நீங்க சொல்லலாம். தமிழை மட்டும் ஒரு தொடர்பு கருவியா நாங்க பயன்படுத்துறோம். இது ஒரு தொடர்பு கருவியே அல்ல, இது ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பு. நீங்க எப்படி ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பு வச்சு ஏதோ ஒண்ணு உருவாக்குறீங்களோ அதே மாதிரி தான் இந்த தமிழ் அப்படிங்கிற ஒரு மொழியும் பார்க்கணும். இதற்கு சொந்தம் கொண்டாடுபவர்கள் தமிழர்கள். இதற்கு சொந்தம் கொண்டாடாமல் வேறு எதற்கு கொண்டாடுவது? இப்படிப்பட்ட ஒரு மொழியை நினைத்து அந்த மக்கள் பெருமை கொள்ளாமல்
அதை பற்றி மக்கள் பேசாமல் இந்த மொழிக்கு சற்றும் தொடர்பில்லாதவர்களால் தமிழ் மொழி காட்டுமிராண்டி மொழி என்று பேசி அந்த தமிழர்களே தமிழை வெறுக்கும் அளவிற்கு மற்ற மொழிகளை நாடி செல்வதற்கு ஒரு இந்த சீரழிவுக்கு காரணமானவர்களால் இப்பொழுது நாம் அந்த தமிழர்களின் வரலாற்றையும் உண்மை நிலையும் எடுத்து கூறி அவர்களை அதிலிருந்து மீட்க வேண்டும். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி, இதுல எந்த சந்தேகமே தேவையில்லை. இப்படி ஒரு சிறப்பான சமூகமாக வாழ்ந்த இந்த தமிழ் சமூகம் கலைகளை போற்றி வளர்த்திருக்கிறது, இலக்கிய இலக்கணங்களை போற்றி வளர்த்திருக்கிறது. ஒரு கலையும் அந்த கலை இருக்கு இல்லைங்களா, 64 ஆயக்கலைகள்னு சொல்றோம். 64 ஆயக்கலைகளை கண்டுபிடித்து அதில் அனைத்திலும் புலம்பெற்றவனாக ஒரு சமூகமாக இந்த தமிழ் சமூகம் இருந்ததுன்னா அது எவ்வளவு பெரிய பண்பாடு உடைய நீண்ட பண்பாடு உடைய சமூகமாக இருந்திருக்கும். இவர்கள் ஒரு திருக்குறளையோ இல்ல ஏதோ ஒரு நூலையோ தொல்காப்பியோ 2000 வருடத்திற்கு முன் எழுதப்பட்டதுன்னு சொல்றாங்கல்ல, அவங்க கூற்றுப்படியே 2000 வருடம் வச்சுக்கலாம். ஆனா ஒரு லாஜிக்கல் திங்கிங்ல 2000 வருடத்திற்கு முன்பு ஒருவர் அந்த நூலை எழுதிக்கிறார். ஆனால் அந்த நூலில் சொல்லப்பட்ட கருத்துக்களும் இலக்கிய இலக்கண நயங்களும் பண்பாடு அறிவியல் வாழ்வியல் இருக்குல்ல, அந்த கருத்து எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் தோன்றி இருக்க வேண்டும். நான் எழுதியது இப்பொழுது வேணா இருக்கலாம். உண்மையாகவே மொழி இந்த இலக்கியம் இலக்கணத்தை மட்டும் பேசல. இன்னொன்னு, தொல்காப்பியத்தை ஒரு இலக்கண நூல் அப்படின்னு சொல்றதே முதல்ல போய், அது ஒரு சயின்ஸ் என்சைக்ளோபீடியா மாதிரி. அதை நீங்க கேட்டா என்ன வேணாலும் தரும். அதுல ஒரு கூறு தான் மொழி அறிவியல். அதுல எல்லா கூறுகளும் இருக்கு. அதுல ஒரு பாட்டு தான் மொழி. ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே இரண்டறிவதுவே மூன்றறிவதுவேன்னு இருக்குல்ல, இந்த 6 இந்த பரிணாம வளர்ச்சியின் ஒரு அறிவியல் கோட்பாட ஒரு இலக்கண நூலுல 5000 வருடத்திற்கு முன்பு ஒரு தமிழன் எழுதியிருக்கிறான் என்றால், இப்போ அறிவியல் கண்டுபிடிப்புன்னு அவர் பேசினார்ல, அந்த அறிவியல் கண்டுபிடிப்பை இந்த இலக்கியத்தோட ஒப்புமைப்படுத்தி பாருங்க, உங்களுக்கே புரிஞ்சிடும். அவன் கண்டுபிடித்த எல்லாவற்றுக்கும் பெயர் வைத்து அந்த பெயரில் வரலாற்றை தக்க வைத்து இந்த மக்களை இவ்வளவு பெரிய பண்பாடு உடைய மக்களாக வளர்த்து சென்று கொண்டிருந்தான். இந்த அறிவியல் மொழிதான் அனைத்திற்கும் திறவுகோலாகவும் இருக்கிறது. நீங்க உலகத்துல எந்த ஒரு பிரச்சனையை எந்த ஒரு விடயத்தை எடுத்துக்கொண்டாலும் அதற்கு விடையாகவும் விடுதலையாகவும் இருப்பதும் இந்த தமிழ் மொழிதான். நீங்க இப்போ நடக்கிற பிரச்சனையிலிருந்து இதற்கு முன்னாடி நடக்கப்பட்ட எந்த மொழி அறிவியல் கலை கலாச்சாரம் கண்டுபிடிப்புகள் விஞ்ஞானம் எந்த விடயத்தை எடுத்துக்கொண்டாலும் அந்த விடயத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு விடையாகவும் விடுதலையாகவும் இந்த தமிழ் மொழி மட்டும்தான் எப்பொழுதுமே இருக்கிறது, இருக்கவும் போகிறது. இந்த தமிழ் அதை மட்டும்தான் சொல்லுதா அப்படின்னா இல்ல, கலை அறிவியல் இலக்கணம் இலக்கியம் எல்லாத்தையும் சொல்லுதுன்னு சொன்னோம்ல. வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகத்துன்னு தொல்காப்பியம் சொல்லுது. இது வெறும் அந்த இலக்கிய நயத்தை மட்டும் சொல்லல, தன்னோட தமிழ் நிலத்தோட எல்லையை சொல்லுது. வடவேங்கடம் இதுல வெண்கடம் தான், அது வேங்கடம்னு அவங்க மாத்திட்டாங்க. வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகத்து. ஒரு தமிழ் நிலத்திற்கு உண்டான ஒரு எல்லையை வரையறுக்கிறது தமிழ். அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுகத் தரித்த குரல் திருக்குறள் என்ற ஒரு இலக்கிய நூலுக்கு ஒப்புமையாக அணு அறிவியலை ஒப்புமைப்படுத்துகிறோம். அணு அறிவியலோட ஒரு இலக்கியத்தை ஒப்புமைப்படுத்துகிற ஒரு சிறப்பாற்றல் இருக்குல்ல, அது தமிழ் செய்யுது. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற ஒரு சகோதரத்துவத்தையும் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற உயிர்மை நேயத்தையும் போதிக்கிறது தமிழ். தமிழ் வெறும் ஒரு நம்ம சொன்னோம்ல ஒரு கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் இல்ல, இது எல்லாத்தையும் சொல்லுதுங்கிறதுக்கு நீங்க ஒரே ஒரு நூலை கூட எடுத்துக்கலாம். நான் இப்ப பல்வேறுபட்ட ஆதாரங்களை சொல்றேன். நீங்க திருக்குறள் அப்படிங்கிற ஒரு வாழ்வியல் நூலே போதும், அது எல்லாவற்றையும் சொல்லுது. இனம் மதம் மொழி கடந்த நூல். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், திருக்குறளை முதல்ல நமக்கு அறிமுகப்படுத்தும் போது திருக்குறளுக்கு விளக்கு எப்படி சொல்லுவாங்கன்னா, இது இனம் மதம் மொழி கடந்த நூல், எக்காலத்திற்கும் பொருந்தக்கூடிய நூல். இதை நம்ம எடுத்துக்கலாம். எக்காலத்திற்கும் பொருந்தக்கூடியது தமிழ் இந்த திருக்குறள். நீங்க எந்த காலத்துக்கு எடுத்துக்கிட்டாலும் அது பொருந்தும். ஆனா இனம் மதம் மொழி கடந்த நூல்னு சொன்னாங்கல்ல, அது கடந்த மொழியாக கூட இருக்கலாம், ஆனால் அது கடவுள் வாழ்த்தோடு தொடங்குகிற நூல் அப்படிங்கிறத அவங்க நமக்கு சொல்லியே தரல. கடவுள் மறுப்பாளர்களால் அதை நான் வேற மாதிரி சொல்றேன், கடவுள் மறுப்பாளர்களால் உரை எழுதப்பட்ட நூல். அதற்கு தகுதி இல்லாதவர்கள் எல்லாம் கடவுள் மறுப்பு சொல்பவர்கள் கடவுள் வாழ்த்து உள்ள நூலுக்கு எப்படி வாழ்த்துரை எழுதலாம்? கடவுள் வாழ்த்தோடு தொடங்குகிற அந்த திருக்குறள்
அந்த முதல் அதிகாரத்திலேயே நீங்கள் இறைவனை அடைவது எப்படி அப்படின்னு நீங்க தேட முற்படலைன்னா நீங்கள் கற்ற கல்விக்கு பயனில்லை அப்படின்னு சொல்லுது. கற்றதனால் ஆய பயனன்கொள் வாளறிவன் நற்றால் தொழாரெனின். அந்த 10 திருக்குறளுமே நீங்கள் இறைவனை நோக்கி தேடுதலை வைக்காவிட்டால் நீங்கள் கல்வி கற்று அறிவுடைய மக்களாக ஆனீர்கள் என்றால் இறைவனை நோக்கிய சிந்தனை, இறைவனை நோக்கிய தேடுதல் இருக்க வேண்டும் என்று அந்த நூல் போதிக்கிறது. இப்போ நான் முதல்ல கடவுள் அப்படிங்கிற ஒரு சொல்லுக்கு வரையறை சொன்னேன்ல, இந்த கடவுள்ன்ற சொல்லுக்கும் பேட்டன் ரைட் நம்ம தான். இந்த உலகில் உள்ள கடவுளர்கள் அனைத்தும் தமிழ் கடவுளர்கள் தான். வேறு எந்த மொழிக்கும் கடவுளர்கள், அவர்கள் கடவுள் என்ற சொல்லை திருடித்தான் காட் என்று, அது கூட அந்த இங்கிலீஷ் எட்டிமாலஜின்னு பார்த்தோம்னா பரியல் கிரவுண்டுன்னு தான் சொல்லுது. நான் சொன்ன அந்த கடவுள் கடம் உள்ளே வைக்கிறவர்கள் சொன்னல, அந்த பொருளைத்தான் அந்த ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய ஆங்கில சொல்லகாராதிகளும் சொல்கின்றன. இப்படி அனைத்து உள்ளடக்கங்களையும் கலை, அறிவியல், இலக்கியம், இலக்கணம் எல்லாவற்றையும் உள்ளடக்கி ஒரு மொழி இத்தனை ஆயிரம் ஆண்டு காலம் நமக்கு அந்த வரலாற்றை கடத்தி வந்திருக்கிறது என்றால் அது ஒரு மிக சிறப்பான ஒரு மொழி. அந்த மொழியின் வரலாறை அறிந்து இந்த வருங்காலம் வசந்த காலமாய் அமைந்திட வேண்டி தூங்கும் புலியை பறை கொண்டு எழுப்பினோம், தூங்கும் தமிழரை தமிழ் கொண்டு எழுப்பினோம், தீங்குறு பகைவர் இவனின்று நீக்குவோம், செந்தமிழ் உணர்ச்சி வேல் கொண்டு தாக்குவோம். இந்த வாய்ப்பிற்கும் இந்த காலகட்டத்தில் இவ்வளவு பெரிய ஒரு பொக்கிஷத்தை நமக்கு கையில் அளித்து இவ்வளவு பெரிய மேன்மை பொருந்திய மக்களாக நம்மளை உருவாக்கி வரும் முனைவர் திருமிகு பாண்டியன் ஐயா அவர்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன்.